வணக்கம். எல்ஜி பெருங்காயம் இப்பொழுது 20% எக்ஸ்ட்ரா ஃப்ரீ வழங்கும் உண்மை வெல்லும். பவர்ட் பை கேட்பரி டைரி மில்க் சாக்லேட். கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு மேம். என் கூட வந்து 1.5 வருஷம் இருந்தாங்க. வீட்டுக்காரர் நீ ஒன்றும் செய்ய முடியல, நீ என்ன செஞ்சு விடுவ, நான் போறேன் உன்னை விட்டுட்டு, உன்னால செஞ்சு முடிஞ்சு நீ செஞ்சு பாரு. அந்த பையன் பேர் என்னது? உலகராஜா. வருஷத்துக்கு ஒருத்தனை கட்டிக்கிறா, அப்ப இவன் மஞ்சள் தாலி போட்டா ஒருத்தன் கூட வாழ்ந்துக்கிறோம் அவளை. எனக்கு நேரம் நின்று இப்படி பேசிட்டு போறாங்க. தப்பான குழுமம் இல்லை, நாங்கள் அப்படி தப்பு செய்ய மாட்டோம், பாடுபட்டு நாங்கள் சாப்பிட்றோம். அடுத்தவங்க சொல்றதோட சொந்த பந்தம் தான் மேம் நிறைய. சொந்த பந்தத்துக்கு வேற வேலை கிடையாதுமா. நீங்க உழைச்சு நீங்க சாப்பிடுறீங்க, நீ பேசிட்டு போறத எவனாவது உங்களுக்கு சோறு போடுறானா? கிடக்குறான் பேசிட்டு போறான், போடி சொல்லுங்க. அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான். உங்க வீட்டுக்குள்ள வந்து பொம்பளை பசங்களை தப்பா பேசுறதுவன் தலை குனிஞ்சு நாக்க பிடுங்கிக்கணும். உங்க பேருமா? என் பேர் ஜெயராணிங்கம்மா. சரி, நாங்கள் வீரவேட்டிலேருந்து வரோம். சரி, நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்து ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்க? ஆமாங்கம்மா, ஒரு வட்டம் வந்துட்டு போனோம்மா. அப்படியா? ஏன் அன்னைக்கு பண்ண முடியலையா? ஆமாம், அன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் தான் மாட்டேன்ட்டோம், பிள்ளைய பொம்பளை பிள்ளைய, அதனால கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குமெண்டு நாங்கள் வேணாமுன்ட்டோம். அப்படியா? அப்புறம் மறுபடியும் வந்து இந்த பொண்ணு ரொம்ப எங்களை ரகலை பண்ணுறாங்க, அதனால பழையபடியாக மக வாரமுன்றுச்சுங்க. சரி, நம்ம பிள்ளை வாழ்க்கையை காப்பாற்ற இன்னைக்கு வந்திருக்கோம்மா. ஓ, இந்த டிவியில வந்தா வருத்தமா எல்லாரும் பாப்பாங்கன்னு வருத்தமா இருந்தது? அவங்க சின்ன பொண்ணுங்க இருக்குங்கம்மா, படிக்குதுங்க. அந்த பிள்ளைகளை கொண்டு வந்தா எங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருந்துச்சு. போயிட்டோம், இனி என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு நாங்க வந்திருக்கோம். வேற வழி இல்லாம தான். ஆமாம்மா, பிள்ளைகளை காப்பாற்ற வழி இல்லைம்மா. என்னன்னா இங்க வந்து உட்கார்ந்தா அதோட விளைவுகள் இருக்கு, ஆனா வரலன்னா அதை விட மோசமான நிலைமை இருந்தா என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல, சொல்லுங்க. எங்களுக்கு 2 பொண்ணுமா. எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் வயசத்தை வருதேன் பாவான், கூலி வேலை தான் நாங்கள் 2 பேரும் செய்வோம். 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி நாங்கள் தான் படிக்க வச்சிங்களாம்மா? ஒரு பொண்ணு படித்து ஒரு பிள்ளை படிக்கலாம்மா. சின்ன பிள்ளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சேன், பெரிய பிள்ளை படிக்க மாட்டேன்னுருச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு வச்சு வாழல, அந்த பிள்ளைக்கு 2 பொம்பளை பிள்ளை, அது நான் தான் வளர்த்தேன். ஏன் வச்சு வாழல? அம்மாவும் தங்கச்சி வச்சு கேட்குறாங்க. அம்மாவும் தங்கச்சியும் சொன்னா இருக்காங்க, இல்லைண்டா விட்டுட்டு போயிடுறாங்க. பிள்ளைகளை கொண்டு வந்து நான் வளர்த்தேன், இப்போ முழுசாவே விட்டுட்டு போய் இருந்துக்கிட்டாங்க. எவ்வளவு பசங்க? 2 பொண்ணுதே இருக்கு அவருக்கா? ஆமா, எனக்கு 2 பொண்ணு. உங்க மூத்த பொண்ணுக்கு 2 பொண்ணு. 2 பொண்ணு. இந்த சின்ன பொண்ணுக்கு 1 பொண்ணு. அந்த பிள்ளை வீட்டுக்காரரும் விட்டுட்டு போயிட்டாங்க. பெருசும் விட்டுட்டு போச்சு, சின்ன ஆளு விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 9 மாதத்திலே பிள்ளையோடய விட்டுட்டு ஒரு பிள்ளைய கூட்டு கொடி போயிட்டான். நாங்கள் என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம்மா, எனக்கு பொம்பளை பிள்ளைனால நான் திறமையா செய்ய முடியல, போடுற முழங்க காசுதான் செலவழிஞ்சிச்சு, எங்களை காப்பாற்ற ஆள் இல்லை. இப்போ பேத்தி வாழ்க்கையும் கெட்டுருச்சுமா. முதல் மாப்பிள்ளை வந்து பொண்ணை விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. 2 பிள்ளையோட இருக்குமா எங்க வீட்டுலதான். இப்போ 9 மாசத்துல விட்டுட்டு போனது சின்ன பொண்ணு மாப்பிள்ளை. அது படிச்சவரா? அவன் படிச்சவந்தே வண்டி கார் ஓட்டுறாங்கம்மா. அப்போ சொல்ல இல்லை, நாங்களும் செஞ்சு பார்த்தேன், என்னால் காப்பாற்ற முடியலம்மா. 10 வருஷம் அந்த பிள்ளை வீட்டில் இருந்துச்சுமா. சின்ன பிள்ளையா? ஆமாம்மா, எங்கள் வீட்டே அது இருந்துச்சு. அந்த பிள்ளை நல்லாவே ஆம்பளை பையன் மாதிரி அது வாட்டுக்கு இருக்கும், எந்த பம்புக்கும் போகாது. அப்போ திருப்பி ஒரு பையன் வந்து நான் கல்யாணம் பண்ணி இங்கே இருந்துக்கிறேன், தெரிஞ்ச வயதே. அப்போ வேணாம், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், என் பிள்ளை 10 வயசு ஆயிடுச்சு, வேணாமடுச்சுமா. எனக்கு மேலும் சோமில்லை, அதனால் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நான். இப்போ அந்த பிள்ளையை விட்டுட்டு ஓடிட்டா. நாங்கள் 2 வருஷம் நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தேன், எங்கள் கலெக்டர் போய் மனு கொடுத்து பார்த்தேன், ஆளை வச்சு பேசியும் பார்த்தோம்மா. நீ என்ன செய்வ, செஞ்சு வர பொம்பளை என்ன செஞ்சு விடுவ அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அவனை பேத்தியை கூட்டு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணித்தான் போச்சு. அந்த பிள்ளை வாழ்க்கையும் அந்த பிள்ளை இந்த 2 மாதம் அனுப்பிச்சா, சித்திரவதையா செஞ்சு. அம்மா, நீங்க பொண்ணுங்களை கல்யாணம், உங்க பொண்ணு பெரிய பொண்ணு பேர் என்னது? இதயக்கனிமா. இதயக்கனி. 2வது பொண்ணு சௌந்தர்யா. சௌந்தர்யாவோட வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கு? அதே விட்டுட்டு போயிட்டாங்க. 2வது ஹஸ்பண்டும் விட்டுட்டு போயிட்டான். ஆமாம்மா. சௌந்தர்யாவோட பொண்ணு பேர் என்னது? காமேஷ். இங்க கூட்டுக்கு வந்திருக்குமா இருக்கு. காமேஸ்வரிக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க? இந்த புள்ள புள்ள இல்லம்மா, அது மூத்த புள்ள மக. ஓ, மூத்த புள்ள மக. மூத்த புள்ள மகளுக்கு தான் கல்யாணம். இந்த புள்ள மக 12 வயசு ஆகுதுமா. ஓகே, மூத்த புள்ள மக பேர் என்னது? அந்த பிள்ளை பேர் அந்த பேர் தான்மா. எங்க சாமி பேர் கொடுத்தமா. 2 ஒரு பேர் தான்மா. அப்ப அந்த காமேஸ்வரிக்கு கல்யாணம் பண்ணி அதுவும் பிரச்சனை. அந்த பிள்ளையா கல்யாணம் பண்ணி போச்சு. ஓ, லவ் பண்ணி கல்யாணம். அவங்க ஊருக்கிட்டதான் பக்கத்து ஊரு. கல்யாணம் பண்ணி போகட்டி, நீ சொந்தக்காரங்க தானே, பொழைக்கட்டு முன்ன நான் பொம்பளை ஆள் போகட்டி மறைச்சிக்கிட்டாங்க. அவங்க கொள்ள ஆளுங்க இருக்காங்கம்மா.
திருப்பி விட்டுட்டு வந்துட்டேம்மா. ம் போய் பார்த்தோம் செஞ்சோம். ம் அந்த பிள்ளைய கொண்டு போய் வேலைக்கு விட்டுட்டு ம் அந்த பிள்ளை மாசமாக இருந்துச்சுட்டு அவங்க தங்கச்சி அவங்க அம்மாவும் சேர்ந்து மாத்திரையை கொடுக்க என் பிள்ளைக்கு வச்சுக்கிட்டாங்கம்மா. நாங்கள் போனதுக்கு எங்களை பேச விட மாட்டேன்ட்டு எங்கிட்ட அனுப்ப மாட்டேன்ட்டியா. 1 வருஷம் கழிச்சு சாக போகிற முடியும் பிள்ளை ஆளுகை விட்டு போய் கூட்டுக்கு வந்து வச்சிருக்கேம்மா. நான் 3 வட்டம் மாத்திரை கொடுத்துருக்கேம்மா அந்த பிள்ளைக்கு. அவங்க அம்மாவை அவங்க தங்கச்சி வாங்கி எங்கள் வீட்டுக்காரர் அப்புறாணி மனுச்சு நான் பழக்க பேச தெரியாது, நல்லதாக எடுத்து போக மாட்டார். உங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்காரா? இல்லைங்கம்மா, ஆட்டு கூட்டிட்டு இருக்கு மேய்ச்சிக்கு இருக்காரு. உங்கள் பொண்ணுங்க வந்திருக்காங்களா? என் மக சின்ன பிள்ளை வந்திருக்குங்கம்மா. வர சொல்லுங்க. பேத்தி வந்திருக்கு. எங்கள் வீட்டில் எங்களை ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. 3 உள்ள வாழ்க்கையும் கெட்டு போச்சு, 3 உள்ளையும் சரி இல்லைன்றாங்க. ஊருக்குள்ளே விசாரிச்சு பாருங்க. இப்போ இங்கே வந்துட்டு போன வட்டம் போனது கூட ராத்திரியில் கூப்பிட்டு எங்கடா போறா 3 உள்ளையும் மட்டும் கேட்குறாங்க. இவங்க தான் 2வது பொண்ணா? ஆமாம்மா. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சௌந்தர்யா மேம். சௌந்தர்யா, நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா? நான் காலேஜ் முடிச்சிருக்கேன் மேம். என்ன படிச்சிருக்கீங்க? பிபிஏ கட்சியை முடிச்சிருக்கேன் மேம். உங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரியா? ஆமாங்கம்மா. இவ்வளோ நல்லா படிச்சிங்க, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணீங்க? மேம் அம்மா அவங்க தான் பார்த்து மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம்? 2வதுமே அம்மாவை தான் பார்த்து. நாங்கள் தான் 9 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணீங்க. இப்போ அந்த கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு மேம். என் கூட வந்து 1.5 வருஷம் இருந்தாங்க. இருந்துட்டு வீட்டுக்காரர் நீ ஒன்றும் செய்ய முடியல, நீ என்ன செஞ்சு விடுவ, நான் போறேன் உன்னை விட்டுட்டு, உன்னால செஞ்சு முடிஞ்ச நீ செஞ்சு பாரு. அந்த பையன் பேர் என்னது? உலகராஜா மேம். உலகராஜா. அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க அண்ணே மதினி இருக்காங்க மேம். அவங்க சொல்ல பேச்ச ஃபுல்லா கேட்பாங்க மேம். என்னை அவங்கதான் இப்ப விட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க, விட்டுட்டு போயிருக்காங்க. எப்படி அந்த சம்பந்தம் வந்தது? அக்கா வழியில தான் மேம் கூட்டு வந்தாங்க. பழக்கத்தை பொறுத்து கொண்டு வந்தாங்கம்மா. அண்ணியன் தான் மேம். அவரே உங்களை கல்யாணம் பண்ணாரு? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு? கல்யாணம் ஆனதுதான் மேம். கல்யாணம் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு தெரியல மேம். 80,000 கொடுத்து பொண்ணை தீர்த்து விட்டுட்டு திருப்பி என்னை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது டைவர்ஸ் ஆச்சா? இல்ல மேம், டைவர்ஸ் ஊருக்குள்ளேயும் இது பண்ணிருக்காங்க மேம். ஊருக்குள்ளேயே பஞ்சாயத்து முடியாம யாரோ கூட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்டு வந்தாங்கம்மா. தெரிஞ்சவங்க பழகினவங்க கேட்க விட்டு நாங்க தெரிஞ்சாளுங்க தானே வீட்டோட வந்து இருந்துக்கிறாங்க. அந்த பையன் இங்க வந்துடுறேன்னு சொன்னாரா? ஆமா மேம். அந்த பையன் வேலை பண்ணிருக்கு. இவங்க எல்லாரும் பேசின வச்சு நான் கேட்டேன், இது மாதிரி நான் பிள்ளையோட இருக்கேன், என்கிட்ட வந்து இருந்துக்குருவீங்களா, தண்ணி குடிக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, என் வீட்டுல வந்து 5 பொம்பளை பிள்ளை இருக்கும், நீங்க குடிச்சிட்டு வந்து செஞ்சீங்கன்னா கலாட்டா ஆகும், எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கோயில்ல வச்சேவும் பேசி எல்லாம் முடிவு பண்ணேன் மேம். சரி சரின்னு சொல்லிட்டு தலையை கொடுக்குனாங்க மேம். இப்படி சரின்னு சொல்லிட்டு கடைசியில என்னை கழட்டி விட்டு போயிடக்கூடாது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எனக்குள்ள, வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல அவங்க அண்ணன் மதினி எல்லாம் சேர்ந்துட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு நாங்கள் எங்கள் பிள்ளை மாதிரி நாங்கள் பார்த்துக்குருவோம், உன் பிள்ளையை நாங்கள் பிரித்து வைக்க மாட்டோம், கடைசி வரைக்கும் நாங்களே இழுத்து போய்க்கிறோம் செஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க மேம். கல்யாணம் பண்ணி ஒரு 2-3 மாதம் நல்லா இருந்தாங்க மேம். திருப்பி அவங்க தங்கச்சியும் நைட்டு 10 மணி ஆச்சுன்னா அவங்க தங்கச்சி ஃபோன் போடுவாங்க மேம். காலையிலே ஆயிடுச்சுன்னா அவங்க அண்ணன் 1 மணி நேரம் ஃபோன் போட்டு பேசுவாங்க மேம். ஃபோன் நான் தங்கச்சி ஃபோன் போட்டனேவும் போகிறவர்தேன் அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் நல்லா குடிப்பாரு மேம். அவர் கூட சேர்ந்து நல்லா மப்பேற்றிட்டு நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வர்றது மேம். வீட்டுக்கு வந்து படுத்துருவாங்க மேம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பி வயக்காட்டுக்கு தான் மேம் வெளியே போவாங்க. அங்கே போகிறப்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வருவாங்க மேம். வந்தாலும் ஒழுக்கமா எங்கள் கூட பேச மாட்டாங்க மேம். அவங்க அண்ணன் என்ன சொல்லி கொடுத்தாலும் எங்களை வந்து அசிங்கமாக பேசுவாங்க, அடிப்பாங்க. என்ன தெருவில் அந்த அவன் போறேன், அவனை பார்த்தியா, நீ பேசுனியா, அவனை வச்சிருக்கியா அப்படின்னு அசிங்கமாக என்ன பேசுவாங்க மேம். மொத்தம் உண்மை என்னான்னு தெரிஞ்சா அவரு இன்னொரு பொண்ணோட இருக்காரு மேம். மூத்த தாரத்துக்கு அவர் எப்படி என்னை விட்டுட்டு போனாரோ, என் பிள்ளை 7 மாதம் வளகா போட்டு நான் வீட்டுக்கு வந்தேனே மேம். வந்தனேவும் போனது எனக்கு தெரிய வந்துச்சு. வீட்டில் சொன்னேன், நம்பலை மேம். திருப்பி நான் ப்ரூவ் பண்ணேன், இது மாதிரி இந்த ரக்கம் தான் இவங்க இருக்காங்க, அட்ரஸ் எல்லாமே நானே ரெடி பண்ணேன் மேம். ரெடி பண்ணி கொடுத்த பின்னாடி தான் என் வீட்டால் நம்பினாங்க. இது பண்ணி திருப்பி நான் வீட்டுக்கு வந்தேன். திருப்பி பாப்பா பிறந்து 5 மாதம் கழிச்சு நீ போன என்னை அனுப்பி விட்டாங்க. நான் போக மாட்டேன், நான் செத்து கூட போவேனே தவிர நான் போகல அப்படின்னு திருப்பின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பிள்ளை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. திருப்பி நான் அதோட படிப்பு முடிச்சுட்டு திருப்பி வேலைக்கு உங்கள் அண்ணியமா வேலைக்கு போனேன் மேம். மில்லில் வந்து 200 ரூபா வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேம். வேலைக்கு போனதுக்கும் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் மேம். 12 வருஷம் கழிச்சு அம்மா அவங்க சரி நான் ஒத்தையில் இருக்க, நீ பொம்பளை பிள்ளை வர வச்சிருக்க, நீ எப்படி இருப்ப செய்வ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேம். கல்யாணம் பண்ணி வச்சது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னைய மட்டும் கல்யாணம் பண்ணு, உன்னைய மட்டுமா நான் கல்யாணம் பண்ணேன், உன் வீட்டில் 5 பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அப்போ எல்லாத்தையும் தான் நோண்டுவேன், நீ முடிஞ்சதை பாரு, என்கிட்டே சவால் வர்றாங்க மேம். வீடு பார்த்துட்டு தனியாக கூட்டு போடி அப்படின்னு சொன்னாங்க. தேனியில் போய் நான் அலைஞ்சு நைட்டு வேலைக்கு போயிட்டு பகலில் போய் அலைஞ்சு வீடு பார்த்துட்டு வந்தேன் மேம். வாயா வீடு பார்ப்போம், பொருள் இது எடுத்து வைப்போம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு வந்து ரோட்டில் ரயில்வே கேட்டுக்கிட்ட இறக்கி விட்டு சொல்லிட்டு போகிறாங்க மேம். உடனே நான் கூப்பிடவே இல்லை, அவங்க அக்காவை அனுப்பிவிடு, 2வது உன்னை பார்ப்போம்
என்கிட்டயே தைரியமா பேசிட்டு போறாங்க. உங்க அக்கா உங்க வீட்டில் தான் இருக்காங்க? அக்கா வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க என்னைய மட்டும் நோக்கத்தோட வரல மேம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நிறைய பெண்கள் இருக்காங்க, ஏதாவது ஒரு முடிவுல தப்பான முடிவுல வீட்டுக்குள்ள வந்துருக்காங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேம். அதனால இந்த பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை மேம். அவங்க அண்ணன் கிட்ட நான் ஓன் போட்டு பேசுனதுக்கு அவன் அப்படிதான் இருப்பியான், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதா இருந்தா என் வீட்டில் வந்து வாழ், இல்லை நான் வேண்டாம் போயிரு. நீ என்ன செஞ்சுட்ட, உன் வீட்டாளுக 3 ஆம்பளை ஆள் வீட்டுக்கு வந்தாங்க, என்ன செஞ்சுட்டீங்க நீங்க, செஞ்சதை நீ முடிஞ்சதை பார்த்துக்க சவால் விடுறாங்க. அந்த அண்ணன் பேர் என்னது? தங்கப்பாண்டி மேம். அவங்க வைஃப் பேரு? திவினா மேம். அவங்களுக்கு எவ்வளோ பசங்க? இப்போ 5 வருஷம் கழிச்சு குழந்தை இப்போ ஒன்று பிறந்துச்சு மேம். இப்போ ஒரு ஆம்பளை பையன் வந்துடும், மொத்தம் 2 பிள்ளைங்க மேம். எங்கே இருக்காங்க? அவங்க 3ஆண்டி வெட்டி மேம். என்ன வேலை செய்கிறாரு அவர்? டயர் கம்பெனி மேம். உங்கள் 2வது கணவரோட பேர்? உலகராஜா மேம். உலகராஜா என்ன வேலை பார்க்குறாரு? அவர் பெயிண்ட் அடிக்க போவாங்க மேம், தோட்டத்து வேலைக்கும் போவாங்க மேம். எந்த ஊரில் இருக்காரு இப்போ? அதே 3ஆண்டி வெட்டியில் தான் மேம் இருக்காங்க. அவர் தான் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறது பொம்பளை பசங்களை பற்றி தப்பாக பேசுகிறாரு. மேம் தப்பா பேசுறது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பேசினா நான் அப்படித்தான் இருப்பேன்னு திமிரா வர பேசுறாங்க மேம். ஊர் மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? வீட்டுக்குள்ளதான் மேம் அப்படி நடக்க விட்டு என்ன போட்டா போட்டு நீ கிழிச்சிருவியா? 2 நிமிஷமா 3 நிமிஷம் நீ போட்டா போடுவ, நான் அப்புறம் வந்து நான் ஆம்பளையாத நீ நிப்பேன், நீ பொம்பளையா இருந்து நீ என்ன சாதி பண்ணி சாச்சு பாருன்னு எனக்கு திமிரா பேசுறேன். 3 பேர் வந்தியா என்ன செஞ்சு விட்டீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க நேரடியாவே. இப்போ பேத்தி வீட்டுக்காரன்னு நான் டம்மி பீஸ் அவன் சொல்றேன் போன் போட்டு எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேம். கலெக்டர் ஆஃபீஸர் போய் இது மாதிரி இருக்கு செய்து ஊர் உலகம் என்னை தப்பா பேசுறாங்க மேம், வருஷத்துக்கு ஒருத்தனை கட்டிக்கிறா, அப்ப இவன் மஞ்சள் தாலி போட்டா ஒருத்தன் கூட வாழ்ந்துக்கிறோம் அவள, எனக்கு நேரம் நின்று இப்படி பேசிட்டு போறாங்க மேம். பேசுறவங்களுக்கு வேற வேலை கிடையாதுமா. அவங்க வீட்லயும் பிள்ளைங்க இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்னு யோசிக்க மாட்டாங்க போல இருக்கு. அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டா வாழ முடியுமா? இப்போ இந்த பிள்ளை வாழ்க்கை மேம், இந்த பிள்ளை வாழ்க்கைதான் எப்படி இருக்குன்னு நினச்சேன். இப்போ என் பேத்தியும் கொண்டு வந்து விட்டாங்க, இன்னும் 2 பொண்ணு இருக்கு. இப்படி மாற்றி மாற்றி விட்டா எங்களை ரொம்ப கேவலமாக வச்சுருக்காங்க ஊருக்குள்ள. எங்கள் அண்ணன் எங்கள் கூட பேச மாட்டாங்க, மச்சவங்களும் பேச மாட்டாங்க, நாங்கள் மட்டும் தனியாளாக இருக்கோம். இவங்க வந்தது கூட தெரியாம. ஒரு குடும்பம் இப்படி கஷ்டப்பட்டதுன்னா ஊர் மக்களும் சொந்த பந்தமும் இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணணுமா, இல்லை இந்த மாதிரி கரிய வாரி தேய்க்கணுமா? இன்ன வரைக்கும் ஏன் இருக்கு சாகாமட்டு கேட்குறாங்க. மருந்து வாங்கி குடிச்சு குடும்பத்தோட செத்துருங்க, இருக்காதீங்க, உங்களால எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. நாங்க 6-7 பேர் இருக்கோம் மேம் ஒரு ஃபேமிலியில. 7 பேரும் செத்துட்டா அவங்க நிம்மதியா இருப்பாங்களா மேம்? ஏன் உங்களை இப்படி தப்பா பேசுறாங்க? நான் எதுவும் பண்ணல. ஊருக்குள்ள வேற வண்டிக்குள்ள விசாரிச்சு கூட பாருங்க, போன் நம்பர் வாங்கி நாங்க அப்படி தப்பான குழும்பு இல்லை, நாங்க அப்படி தப்பு செய்ய மாட்டோம்னு வேலை பாக்குறேன் மேம். என் மேல டவுட் இருந்தா வேணாம் நம்பர் நியாயமா உண்மையில நான் டவுட் பண்ண போறேன். இல்ல மேம், அவங்க பேசுறத வச்சு எல்லாருமே இப்படிதான் மேம் இருக்காங்க. என் கூட பழகுறவங்க கூட என் கூட சரியா பழகுறது கூட இல்லை மேம். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, எனக்கு என்ன தோணுறது தெரியுமா, என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேம்மா, இது உங்க மனசுக்குள்ள இருக்கிறது கற்பனை. என்னன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்க மனசுக்குள்ளதான் அந்த ஒரு காயம் இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. கோபப்பட்டு நேரடியாவே பேசுறேன். கேளுங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்குங்க, 2 பேரும் கேட்டுக்குங்க. நீங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாதிரி பார்த்ததுன்னா, ஓ நம்மளை கேவலமா பார்க்குறாங்களோ, நம்மளை இப்படி சொல்றாங்களோ, எவனோ ஒருத்தன் சொல்லுவான். ஊருக்குள்ள எல்லாரும் எல்லாம் வந்து கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்க சொல்றதோட சொந்த பந்தம் தான் மேம் நிறைய. சொந்த பந்தத்துக்கு வேற வேலை கிடையாதுமா. நல்லா இருந்தா பார்த்து புறமாப்படுவாங்க, நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அவங்களெல்லாம் பார்த்து நம்ம வாழவே முடியாது. நீ நல்லா இருந்தேன்னா என்ன சொல்லுவாங்க, அவளுக்கு என்ன, அவ அப்படி இருக்கா, அப்படிதான் பேசுவாங்க. இல்லை உனக்கு கஷ்டம் வந்துட்டா வரத்துக்கே பயப்படுவாங்க. ஐயோ அங்கே போனால் அவங்க கஷ்டம் நமக்கு தொத்திக்குன்னு நினைப்பாங்க. இதுதான் சொந்த பந்தம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ என்னைக்கு மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பற்றி கவலைப்படுறத நிறுத்துறியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகிறது. எவனோ எப்படியோ பேசிட்டு போகிறான், நீ ஏன் கவலைப்படுற? அவங்க பேசட்டும். ஆமா, ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆமா, இது பாருங்க, பொண்ணு இருக்கு பொண்ணு இருக்கு பொண்ணு இருக்கு சொல்லி கவலைப்படாதீங்க. பொண்ணு இருந்தா என்ன, அதே அம்மா சொல்றாங்கல்ல, 3 விட்டுட்டு போயிட்டு என்ன செஞ்சு விட்டா அப்படியே செய்யறாங்கல்லம்மா. ஆமாண்டி, விட்டுட்டு போனா மாறி மாறி உங்களை விட்டுட்டாங்கல்ல. சோறு போடுற, நான் தானே சோறு போடுறேங்க, நாக்குப்படுங்க அம்மா 4 வார்த்தை கேளுங்க. அதெல்லாம் நம்ம கேட்போம். நீங்க வாடிக்கைக்கு வருதுல, நீங்க எப்ப தலை நிமிர்ந்து நிக்கிறீங்களோ அப்ப வந்து யாரும் இப்படி பேச மாட்டாங்க. 10 வாட்டி பேசிட்டு போட்டுமே. எப்பவுமே நம்ம வந்து ஓ நம்ம வாழ்க்கை இப்படி ஆச்சே, நம்ம பிள்ளைங்க கட்டு போச்சேன்னு நீங்க சொல்ல சொல்ல அதே மாதிரி பிரச்சனைகள் தான் உங்களை தேடி வரும். அதுதான் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. இப்போ 4 பேருக்கு நான் உட்காந்து பேச போய்த்தேம்மா, அங்கே நல்லா இருக்கும். நம்ம
நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நான் ஒன்று சொல்கிறேன். நானும் வயசு எனக்கு 55 வயசாச்சு. இப்போ 4 பேர் எங்கள் வீட்டுக்கு எட்டி கூட பார்க்காம, ஒரு செய்மர் வீட்டுக்கு போகாமல், ஒரு நல்லது எடுத்து போகாமல் நான் இருக்கையில் எனக்கு எப்படி இருக்கும்? புரியுதுமா. ஏன்னா உலகத்திலேயே வந்து ரொம்ப கடினமான விஷயம் இந்த மாதிரி பண்ணறது தான். அவங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள இப்படி ஒரு ஸ்டிக்மா, ஆமா அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு, எல்லா பொண்ணுங்களும் வாழா வெட்டியா வந்து உட்காந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அதை விட பெரிய வேதனை ஒன்றும் இருக்க முடியாது. பட் நான் உங்க சைட்ல இருந்து என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேம்மா. இதை வந்து இப்படி நடந்ததுங்கிறத மறந்துடுங்க. நீங்க மானத்தோட தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க உழைச்சு நீங்க சாப்பிடுறீங்க. நீ பேசிட்டு போறத எவனாவது உங்களுக்கு சோறு போடுறேன்னா? இல்ல ஏதாவது பொம்பளை வந்து சொல்லிட்டுனா போய் உன் வேலையை பார்த்துட்டு போடின்னு சொல்லுங்க. சொல்லிடுறேன். புரியுதா? வந்து மன நிம்மதியா இருக்க முடியல. இன்னொரு விஷயம், நீ வந்து கூனி குறுகி போயிருக்க. இது ஒன் தப்பு கிடையாதம்மா. உன்னை வச்சு நல்லா வாழறதுக்கு அவன் கொடுப்பனை பண்ணல, அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான். உங்க வீட்டுக்குள்ள வந்து பொம்பளை பசங்களை தப்பா பேசுறதவன் தலை குனிஞ்சு நாக்க பிடுங்கிக்கணும். ஒரு ஆள் பேசல மேம், தொடர்ந்து 3 பேர் இதே ஒரே காரணத்தை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. என் வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் எப்படி விட்டு போனாரோ அதே வார்த்தையை தான் எங்க அக்கா வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, என் பிள்ளையோட வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, இப்ப வந்தவனு சொல்லிட்டு போயிருக்காங்க. 1 வருஷம் தான் நான் குடும்பம் நடத்துவேன், 2வது உங்களை விட்டுட்டு போவேன், உங்களால முடிஞ்சத பாருங்க, ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. அப்ப எதுக்கு என்ன காரணம் மேம்? சரி, ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஆளை சூஸ் பண்றது தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். இதுல இருந்து எனக்கு என்ன தெரியறது தெரியுமா? முதல்ல உங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்து, உனக்கு 2 கல்யாணம் பண்ணதுல இருந்து, உங்க வீட்டு பாப்பாக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறத தப்பா தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் இதுல பிரச்சனை. தீர விசாரிக்காம, குடும்பத்தை பார்க்காம, பொம்பளை புள்ள கட்டி கொடுக்கணும், ஊரலகம் என்ன சொல்லும், அது போய் எங்கேயாவது போய் பொழைக்கட்டும் நீங்க நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நிலைமை வருது. அதை விட்டுட்டு படிக்க வச்சிங்கல்ல, நல்லா படிக்க வச்சு அவளை வேலைக்கு அனுப்பி அவளுக்கு தைரியத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, என்ன கெட்டு போகும்? என்னைக்குமே ஆம்பளை பையனை காத்தியே இருக்கும், பயப்படாத. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க தலை நிமிர்ந்த நில்லுங்கம்மா. அவன் ஊர் உலகத்துல குடிச்சு கூத்தடிச்சு 10 பொண்டாட்டி வச்சுட்டு தலை நிமிர்ந்து நடந்துட்டு இருக்கான். உங்களுக்கு என்னம்மா, எப்படி நீங்க குறைஞ்சு போனீங்க? கூனி குறுகி போனியானா மேல ஏறி நின்னு மெதிப்பாங்க. சொல்லிருக்காங்கல்ல, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, பாரதியார் சொன்னார்ல, அதுதான். ஆமா, 2 கல்யாணம் பண்ண, 2 ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு என்னைய மட்டும் பாதிச்சா பரவாயில்லையா மேம்? இன்னும் பிள்ளைய வேற இருக்குல்ல மேம். அவ தப்பு பண்ணால, அவசரப்பட்டு போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணமா? என்ன பண்ணிருக்கணும்? அவ வீட்டுல 2 பேர் அம்மாவும் சித்தியும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, நம்ம படிச்சு பெரிய ஆளாயி வந்து குடும்பத்தை பார்க்கணும், ஒரு போலீஸ் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு IAS ஆகணும், அப்படி எல்லாம் அவ யோசிச்சிருக்கணும். இன்னொருத்தனை சார்ந்து வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அதுல ஒண்ணுலதான் ஏமாந்துட்டு வந்துட்டேன். நம்ம கட்டி கொடுத்தேன், எல்லாம் போச்சு. அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கறது இல்லம்மா வாழ்க்கையில எல்லாம். உங்க புள்ள உங்ககிட்ட முழுசா இருக்கு, முழுசா இருக்கு. அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தா கையெல்லாம் நடுங்கிறது, குடிச்சு அவன் வந்து அவளை அடிச்சு சூடு வச்சு கொடுமைப்படுத்தி காட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்கு அந்த பொண்ணு நைட்டெல்லாம். உங்க புள்ள முழுசா உங்க கூட இருக்குல்ல, பெரிய ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க. என் பிள்ளைகளை நம்ம தோறதுக்கு விடலமா, நான் களை வெட்டி கூட கஞ்சி ஊத்திட்டு கூட்டிகிட்டே வந்தேன். அவளை நீங்க அழக்கூடாது. ஊர் மக்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, உங்க வீட்டுல பிள்ளைங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறது பொண்ணு? ஒரு ஆல்ரெடி இவ்வளோ துக்கத்தை சுமந்துட்டு இருக்கா அவளை எப்படி நோவடிப்பீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? பொம்பளைங்க தானே நீங்க எல்லாம். என் பேத்தியை கூட்டு வந்து வைக்க வீட்டுமே முழுசா போய் யாருமே வரமாட்டாங்க எங்க வீட்டுக்கு. கூட பிறந்தவங்க உங்கத்தவங்க யாருமே எங்க கூட பேசுறது கூட இல்லை. என்ன புண்ணியம்மா, ஏதாவது நல்லதுக்கு கூப்பிட்டா வந்து சாப்பிட்டுட்டு குறை சொல்லிட்டு போவாங்க. நான் வழி சொல்லணும்னா நான் சொன்னதை கேட்கணும். கேக்குறோம்மா, இத பத்தி எல்லாம் கவலையப்படக்கூடாது. போன் போடுங்க. வணக்கம்மா, நான் கலைஞர் டிவில இருந்து பேசுறேன். உங்க பேரு? காமேஸ்வரி மேம். காமேஸ்வரி, என்ன பண்றீங்க? நர்சிங் படிச்சிட்டு இருக்கேன் மேம். எத்தனாவது வருஷம்? 10 வருஷம் தான் மேம். 1 மாசம் தான் ஆகுது நான் சேர்ந்து. சரி, எத்தனை வருஷம் கோர்ஸ்மா அது? 2 வருஷம் கோர்ஸ் மேம், 3 மாசம் ட்ரைனிங் மேம். ஓகே, நீங்க 12th முடிச்சிட்டீங்களா? இல்ல மேம், 12th எக்ஸாம் எழுதுறேன் மேம். அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டேன் மேம். ஏன் கல்யாணம் பண்ணீங்க 12th எழுதாம? லவ் பண்ணேன் மேம், அதனால கல்யாணம் முடிச்சிட்டேன் மேம், வீட்டுக்கு தெரியாம. சரி, ஒரு விஷயம் கேக்குறேன். உங்க வீட்டுல உங்க அம்மா கஷ்டப்பட்டதும் உனக்கு தெரியும், சித்தி கஷ்டப்படுறதும் உனக்கு தெரியும். அப்படி இருந்தமா 12th கூட முடிக்காம நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண? இல்ல வேணான்னு சொன்னேன் மேம். அவங்க வீட்டுல இருந்து மாத்தி மாத்தி போன் பண்ணாங்க மேம், என் மையன் ஒன்னால சாக போறியான், குடிகாரன் ஆயிடுவான் அப்படின்னு.
அவன் போய் பூச்சி மருந்து எடுத்து வச்சு நான் குடிக்க போறேன்னு சொல்லிட்டேன் மேம். அவன் செத்து போயிருக்கான்றதுக்காண்டி தான் மேம் கல்யாணம் பண்ணேன். அப்போ உங்க அம்மா வளர்த்தின உங்க அம்மா பெருசு இல்ல, உங்க சித்தி பெருசு இல்ல, உங்க வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி உனக்கு பெருசு இல்ல. எவனோ ஒருத்தன் மருந்தை குடிச்சிட்டு வேணா நீ போயிடுவ. யாரு தப்பு பண்ணது இதுல? நான் தான் மேம். உன் முடிவு சரியா இருந்ததா தப்பா இருந்ததா? தப்பா தான் மேம். அவன் எப்படியாப்பட்டவன் கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் மேம் இருந்தா. அவங்க வீட்டுல என்ன சொன்னாலும் அதை கேட்டு ஆடுறியா மேம். எனக்கே தெரியாம ஏதோ வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்கான்? அவனாதான் மேம் சொன்னியா 2-3 தடவை நின்று அபார்ஷன் ஆயிடுச்சு மேம். நாங்க வேற ஏதோ காரணம்னு நினைச்சோம் மேம். அவன் சொன்னா இல்ல உனக்கு மாத்திரதையும் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு ஆள் சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா மேம். யாரு சொன்னா, யாரு கொடுத்தா, டீட்டெயில் விசாரிச்சான்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது, உங்க வீட்டு ஆளுகதே ஆனா அப்படின்னு சொன்னாங்க மேம். ஆனா இன்னும் வரைக்குமே யாருன்னு உண்மையை சொல்ல மாட்டேறாங்க. இப்போ உனக்கு என்ன வயசாச்சுமா? 20 மேம். 20 வயசுல 3 அபார்ஷன். இப்போ உன்னை கட்டாயப்படுத்தினாங்கல்ல கல்யாணம் பண்ணறதுக்கு, ஆமா மேம். அவங்க எல்லாம் எங்க? அவங்க யார்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது, அவன் பொழைக்க மாட்டியான், நாங்க அவனுக்கு சப்போர்ட்டா வர முடியாதுன்றாங்க. அப்புறம் ஏன் அவங்க சொன்னாங்களா உன்னை கல்யாணம் பண்ணறதுக்கு? ஆமா மேம். கல்யாணம் பண்ணி அங்க அம்மாச்சி அவங்க எல்லாம் மறுநாள் வந்தாங்க மேம். வந்தப்ப அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க, எதுனாலும் நாங்கதே பொறுப்புன்னு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தாங்க மேம். சரி, அப்ப இதுல இருந்து என்ன தெரியறது? படிக்கிறது வயசுல படிக்கணும். பெத்தவங்களையும் குடும்பத்தையும் விட்டுட்டு இப்படி ஓடி போக கூடாது. இந்த மாதிரி மருந்து குடுக்கிறேன், மாத்திரை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போச்சுன்னா இப்ப அவனுக்கு என்ன வேலை? எலக்ட்ரீஷியன் வேலை பாக்குறாங்க. அவன் படிச்சிருக்கானா? காலேஜ் முடிச்சிருக்காங்க. அப்ப ஏன் வேற வேலை எதுவும் பார்க்கலையா? கோயம்புத்தூர்ல எங்கேயோ பேங்க்ல வேலை பார்த்துருக்கியா மேம். அவங்க அப்பா ஒரு கேஸ்னால ஜெயிலுக்கு போயிட்டாரு, அதனால இப்ப ஊர்ல எலக்ட்ரீஷியன் வேலை பாக்குறியா. இப்போ உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளா? 2 தங்கச்சி. சித்திக்கு ஒண்ணு, ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு பாப்பா இருக்கு. நீ என்ன உதாரணமா இருக்க உன் தங்கச்சிங்களுக்கு? உங்க சித்தி உங்க குடும்பத்துல முதல் பட்டதாரி, அடுத்தது நீதான். நீ என்ன பண்ணிருக்கணும்? இப்ப நீ எப்படி உன் வாழ்க்கையை நல்ல வேலை இப்போ ஆச்சும் நீ படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உள்ள போற. இந்த 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத முடியுமா? எழுதலாம். எப்ப எழுதுவ? மார்ச்ல கூட எங்க மேம்கிட்ட பேசினேன் மேம். அவங்க நான் கூட அப்ளை பண்ணி வரேன் எழுதுன்னு மேம் சொன்னாங்க. பண்றியா அது? ஆமாங்க மேம். இப்ப நீங்க கோர்ஸ் போயிட்டு இருக்கேன் மேம். அந்த எக்ஸாம் வர அன்னைக்கு சொல்ல சொன்னேன் மேம். அவங்க கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட தொடர்புல இரு. முதல்ல 12th முடி. ஓகே. நீ கல்யாணம் பண்ணும்போது உனக்கு என்ன வயசு? 18 வயசு. 18வது வயசா இல்ல 18 முடிஞ்சுதா? 18வது வயசு தான். ஆரம்பம். அப்ப 18 முடியல. அப்போ உன் சட்டப்படி உன்னோட திருமணம் செல்லாது. உன் வாழ்க்கையில நடந்த இந்த அசம்பாவிதத்தை மறந்துடு. அதை பத்தி யோசிக்காது. இன்னும் அந்த பிள்ளையோட சேர்ந்து வாழணும், இல்ல அங்க போய் வாழணும், அவன் விட்டுட்டு போயிட்டான், எங்க குடும்பத்துல எல்லா பெண்ணுங்களுக்கும் இப்படி நடந்தது, இதெல்லாம் யோசிக்காத. இதெல்லாம் மண்டையில போட்டுக்காத. இது தப்பான ஒரு தேர்வு எடுத்துட்ட, நீ தப்பான ஒரு முடிவு எடுத்துட்ட. அதை மறந்துடு. இன்னும் வாழ்க்கையில முன்னேற பாரு. அடுத்தது என்னதுன்னு பார்த்து அதை நோக்கி உன்னோட பயணத்தை ஆரம்பி. தைரியமா இரு. நம்ம வீட்டுக்காரர் போன் போட்டு அந்த பிள்ளைய மிரட்டுறாரு. அவர் பேர் என்னதுமா உங்க வீட்டுக்காரது? கலாநிதி. ஓகே. இப்ப என்னன்னா அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க பக்கத்துல இருந்து எந்த தொந்தரவும் வராம நம்ம சரி பண்றோம். அதை புரியுதா? அவங்க வீட்டுல இருந்து எந்த காலும் வரக்கூடாது, உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. நீ படிச்சு முடி, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். புரியுதா? ஓகே. பசங்களோட படிப்புக்காக உதவி பண்ணறதுக்கு என்னைக்குமே நாங்க தயாரா இருக்கோம். அது பொம்பளை பசங்கன்னா 100% பண்ணுவோம். நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் மேம். பாப்பா நல்லா படிப்பா. அம்மா என்னால காசு ரெடி பண்ண முடியல. என்ன படிக்கிறா அப்போ? 8th மேம். கவர்மெண்ட் ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. நல்ல ஸ்கூல்ல போய் படிக்கணும். எக்ஸ்ட்ரா வேணும்னா படிக்கிறது பசங்க எந்த ஸ்கூல்லானாலும் படிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 12th முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். காமேஸ்வரி, உனக்கு நர்சிங் காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸுமா? மந்த்லி 3000 மேம். யாரு கட்டுறாங்க? அம்மாச்சி தான் கட்டிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவா? ஆமாங்க மேம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா ஃபீஸ் கட்டுறதுக்கு? ஆமாங்க மேம். அம்மாவும் ஒரு ரகம் அந்த கடை வாங்கியிருக்காங்க மேம். அந்த இது கட்டுறதுக்கு அம்மாச்சி தான் மேம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுறாங்க. இதுல எங்களையும் பாக்குறாங்க. சரி, இப்போ உனக்கு படிக்கிறதுக்கு உதவி வேணுமா? பண உதவி வேணுமா? ஆமாங்க மேம். நான் நம்பி ஃபீஸ் கட்டினேன்னா நீ படிச்சு முடிப்பியா இல்ல திருப்பி உன் புருஷன்ட்ட போவியா? இல்ல மேம், படிச்சிருவேன். எனக்கு என்ன கேரண்டி?
படிப்பேன் மேம். இந்த பாரு, நீ 12th முடிக்கிறதுக்கு வர நான் ஃபீஸ் அடைக்கிறேன். சரிங்க மேம். 12th பாஸ் ஆனானதான் அதுக்கப்புறம் அடைப்பேன், இல்லைன்னா அடைக்க மாட்டேன். ஒரு 4 குழந்தைகளுக்கு உதவி பண்ணோம்னா என் குடும்ப சொத்தை வச்சு நான் பண்ண முடியாது. நான் இதுல சம்பாதிக்கிறத தான் அதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கேன். அப்ப நாங்க கொடுக்கும்போது அதை வந்து கரெக்டா பயன்படுத்திக்கணும். சரிங்க மேம். பாத்திரத்தை பார்த்து பாத்திரம் அறிஞ்சு தர்மம் பண்ண சொல்ற மாதிரி அந்த குழந்தைகள் அதை கரெக்டா பயன்படுத்தினாதான் இவ்வளோ கஷ்டப்படுறதுல அர்த்தம் இருக்கு. சரிங்க. எங்கேயுமே ஃப்ரீயா வரல, புரியுதாமா? புரியுதுங்க மேம். வேற எந்த கன்ஃபியூஷனும் உனக்கு இருக்கக்கூடாது, வேற எந்த டைவர்ஷனும் இருக்கக்கூடாது. சரிங்க. நீ படிச்சு 12th முடிச்சு நர்சிங் முடிச்சு நல்லபடியா உன் காலில் நிக்கிற மாதிரி நீ வரணும். சரிங்க. ஓகே, வேற ஏதாவது தேவைப்படுமா? இந்த 3000 இல்லாம வேற ஏதாவது உனக்கு தேவையா? இல்ல மேம், ஃபீஸ் மட்டும் தான். ஓகே, டன். ஹலோ ஹலோ, மிஸ்டர் கலாநிதி, யாருங்க? கலாநிதி பேசுறீங்களா? ஆமா, சொல்லுங்க. தம்பி, கலைஞர் டிவில இருந்து. சொல்லுங்க. தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒர்க் பண்றீங்க? எலக்ட்ரிஷியன். இப்போ உங்களுக்கு திருமணம் ஆச்சுல்ல? ஆமா. அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருக்கீங்க. இல்ல, வந்து லவ் பண்ணிருக்காங்க. சரிப்பா, லவ் பண்ண ஓகே. ஆனா ஒரு சட்டம் இருக்கு தெரியுமா, 18 வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணக்கூடாதுன்னு. 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் இல்லையப்பா, 17 வயசு 10 மாசத்துல நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இல்லைங்க மேடம், கல்யாணம் முடிக்கல மேடம். அதுக்கான வந்து என்ன? அதுக்கு வந்து கேஸ் வந்தாங்க, வாய்தா போயிட்டு வந்து 2வது தான் நாங்க கல்யாணம். மேரேஜ் எப்ப பண்ணாங்க? முதல்ல பண்ணிட்டாங்க மேம். நான் கேஸ் கொடுக்க வேண்டியிருந்தா என் கூடயே சண்டையில இருந்தாங்க மேம். சரி, பேச மாட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா தம்பி? இல்ல மேடம், இப்போ 1 இயர் கூட ஆகல. 1 இயர் தான் ஆகுது ரெஜிஸ்டர் பண்ண. பண்ணல. சரி, இப்ப ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? நான் வந்து வந்து வாழ்றாங்க, நான் கூப்பிட்டு இருக்கேன். இவங்க தான் மேடம் தமிழ் மேடம் அங்க கூட்டு போய் வச்சுட்டு நர்சிங் கோர்ஸ் படிக்க வைக்கிறேன், அனுபவம் படிக்க வைக்கிறேன், தாலிக்குள்ள போடக்கூடாது, மிஞ்சி போடாத, நீ அவங்க பேசாத, அப்படி இப்படிலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. சரிப்பா, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவ படிக்கிறது பொண்ணு. அவ நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது நீங்க கல்யாணம் பண்ணி வீட்டுல சொல்லாம நான் தற்கொலை பண்ணிப்பேன், அவ இல்லைன்னா வாழ முடியாதுன்னு நீங்க அவள்கிட்ட சொல்லி நீங்க அப்புறம் என்ன சொன்னீங்க? அந்த பிள்ளை சொல்லிட்டு வேற ஏதாவது என்னை கூப்பிட்டு போறாங்க, பாட்டி கூப்பிட்டு போறாங்க, வேற ஏதாவது கல்யாணம் முடிச்சுட்டு போறாங்க, அந்த மாதிரி வேற ஏதாவது கல்யாணம் போறாங்க. அதனால அந்த பிள்ளை வந்து ரொம்ப அழுத்து, சரி நம்ம கல்யாணம் பண்ணி வா பண்ணலான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் வாயிலா போயிட்டு 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் நான் கல்யாணம் முடிச்சுட்டேன். சரிப்பா, இப்ப என்னன்னா இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அவங்க வீட்டுல அவங்க அம்மாவும் சித்தியும் லைஃப்ல ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க, சரியா? அப்ப அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தா கூட நம்ம பிள்ளையோட வாழ்க்கையும் கெட்டு போயிடுமோன்னு அவங்க பயந்து அவங்க ஓவரா ரியாக்ட் பண்ணி இருக்கலாம். நீ சொல்றது கூட உண்மையா இருக்கலாம் தம்பி, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இதுல எனக்கு என்ன பிரச்சனைனா, படிக்கிறது பிள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அது ஐ எம் நாட் ஓகே வித் தட். அவ 12th முடிக்காம அவளோட லைஃப் அப்படியே பாழா போயிடுச்சு. இப்ப என்ன, நான் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருக்கேன் கேளு. 2வது நான் ஸ்கூலுக்கு அனுப்புனேன், திரும்ப அனுப்புனேன். அது கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்துச்சு. எதுக்கு திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை? நான் திரும்ப அந்த போல எக்ஸாம் நான் போகணும்னா இல்லையான்னு நம்ம சொன்னிட்டு இருக்காங்க. சரி, அங்க இருந்து டீச்சரே கால் பண்ணாங்க, இந்த போல போகவே மாட்டேன். நானும் கெஞ்சி பார்த்தேன், குட்டுவரில் சரி, நான் அவங்க வீட்டு பார்த்துக்க, அவங்க வீட்டால் பார்த்துக்க, நம்ம குலைக்க விட மாட்டாங்க, நான் எவ்வளவோ சொன்னேன். எல்லாமே பொய்யும். சரி கலாநிதி, இப்ப என்னன்னா அவ நர்சிங் படிச்சு முடிக்கட்டும், அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். நீங்க அவ்வளவு சாரி கலாநிதி, அவங்க பெத்தவங்க, அவங்க வளர்த்தவங்க, அவங்களுக்கு இருக்கிறத விட ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், அவங்க 2 பேருமே அவங்க ஹஸ்பண்ட் கூட இல்லை, அவங்களே ஹஸ்பண்ட் கூட இல்லை மேடம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுறாங்க பையன். அப்படியெல்லாம் யாரும் கெடுக்க மாட்டாங்க, நீங்க தான் கெடுத்திருக்கீங்க அந்த பொண்ணோட படிப்பை. அவ படிக்க போறா, அவளை நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவ படிச்சு நர்சிங் முடிக்கிறது. கால் பண்ணவே மாட்டேன், அந்த பிள்ளை போனே நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்க உங்க அத்தைய வச்சு போன்ல பேச வச்சிருக்கீங்க.
நான் கூப்பிட போலான்ட்டு நான் தான் நீ போலாம், நீ எவ்வளவு நாளைக்கு போய் இருக்கிறது, அந்த பிள்ளை நான் கூப்பிட்டு வீட்டுல வரமாட்டா. அந்த புள்ள உங்க வீட்டுக்கு இப்ப வரமாட்டா. அவ படிக்க போறா. அவ படிச்சு மேடம். அப்ப என் மேல இருக்கு நான் நீங்க வர மாட்டீங்க, அந்த பக்கம் தான் நீங்க. ஆமா, அந்த பக்கம் தான் பேசுவேன். ஏன்னா அந்த பொண்ணு விருப்பம் தான் இங்க முக்கியம். என்னோட விருப்பம் கிடையாது. அந்த பொண்ணு விருப்பம் தான் முக்கியம். அந்த பொண்ணு சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு சொல்லியிருக்கா சொல்றேன். சொல்லியிருக்க மாட்டா சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு மேடம் அந்த புள்ளைய என்கிட்ட சொல்லுச்சு மேடம், என்ன வற்புறுத்துறாங்க வீட்டுல அப்படின்னு. நான் அந்த பொண்ணுகிட்ட டைரக்டா பேசியாச்சுப்பா. அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு விருப்பப்படுறா. ஒரு நிமிஷம், அந்த பொண்ணை லைன்ல போட முடியுமா? ஹலோ காமேஸ்வரி, அந்த பக்கத்துல மிஸ்டர் கலாநிதி இருக்காரு லைன்ல. இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. உன்னோட விருப்பம் என்னதுமா? நீ கலாநிதி கூட போய் வாழணும் விருப்பப்படுறியா, இல்ல என்கிட்ட சொன்ன மாதிரி நீ 12th முடிச்சு நர்சிங் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும்னு விருப்பப்படுறியா? இத பாரு, யாரும் ஒன்று யாராவது உங்ககிட்ட பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒன்று ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாலோ நீ என்கிட்ட இப்போ உண்மையை சொல்லலாம். ஏன் உனக்கு கலாநிதி போய் கூட போய் வாழறதுக்கு விருப்பம் இல்லை? இல்ல மேம், முந்தா நாள் கூட நல்லா பேசுற மாதிரி பேசினாங்க மேம். இன்னைக்கு என்னமோ அவங்க அத்தைட்ட அவ்வளவு சொல்லியிருக்காங்க மேம், நான் குடிகாரி என்னென்னமோ சொல்லி இந்த வரைக்கும் பேசினாங்க மேம். இல்லம்மா, இப்போ கலாநிதி நம்பி எத்தனை நேரம் மேம் நான் போக முடியும்? என்ன பண்றாரு ஒன்னு? எல்லாருக்கிட்டையும் நான் குடிக்கிறேனா மேம், நான் குடிகாரியா மேம், நான் வேற யாரு கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எதுக்கு நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்க? எதுக்கு உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தது? கலாநிதி லைன்ல இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? சொல்லுமா, எதுக்கு உங்க 2 பேர், நீங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க. கலாநிதி சொல்றாரு உங்களை படிக்க வைக்கிறதுக்கு உங்களை ஸ்கூலுக்கு போக சொன்னேன்னு சொல்றாரு. இருப்பா கலாநிதி இருப்பா. உங்க 2 பேருக்குள்ள எதுக்கு பிரச்சனை வந்தது? அவங்க அக்கானாலதான் மேம் பிரச்சனையே வந்தது. அவங்கதான் மேம் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க மேம். அவங்க 2 பேரும் சண்டைனா அவங்க பேசிக்கணும், என்ன எதுக்கு மேம் பேசணும்? உனக்கும் கலாநிதிக்கும் என்ன பிரச்சனை வந்தது? அதான் மேம் உங்ககிட்ட சொன்னேன், இப்படி பேசுறாங்க நீ என்ன வேடிக்கை பாக்குறன்றதுக்கு. அவங்க பேசுவாங்க நீ பேசாமத்தே இருக்கணும்னு சொன்னனாலதான் சண்டை போட்டேன். சரி, வேற ஏதாவது பிரச்சனை பண்ணாரா உங்ககிட்ட? குடிச்சிட்டுதான் மேம் லேட்டா வருவாங்க, அதனாலவே எப்பயாவது ஒரு நேரம் சண்டை வரும் மேம், வேற சண்டை இல்லாம. சரி, அவருக்கு வேற யாரு கூடயாவது தொடர்பு இருக்கா? ஒரு பிள்ளை கூட மட்டும் அன்னைக்கு நைட்டு பேசிட்டு இருந்தாங்க மேம். ஒரு பிள்ளை கூட பேசினா தொடர்புன்னு அர்த்தமா? இல்ல மேம், 11 மணிக்கு நைட் ஏன் மேம் வாட்ஸ்அப் கால் பேசணும்? நார்மல் கால் நான் போட்டா பிஸின்னு வரும்னால வாட்ஸ்அப் கால் பேசணும் மேம். சரி, அப்போ உனக்கு கலாநிதி மேல இப்ப நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே? இல்ல மேம். ஒரு நிமிஷம், கலாநிதி நீங்க பேசுறீங்களா அவங்க கிட்ட? ஒரு நிமிஷம், அந்த 11 மணிக்கு நான் முன்னூறு பேசுனேன். அந்த நம்பருக்கு நான் திரும்ப போன் போட்டு அந்த பொண்ணுகிட்டே நான் நேரடியா பேசிட்டேன். அந்த ஒரு ஃப்ரெண்டு அந்த போயிட்டு ரெகுலர் அந்த போய் பேசாரு. நான் ஃப்ரெண்டு அந்த போய் ஃப்ரெண்டு சொல்லிடுச்சு, அது ரெகுலர் பேச ஆரம்பிச்சு. அப்புறம் ஏன் சந்தேகம் ஒரு போன்ல பேசுனா சந்தேகம் மேடம். சரிப்பா, இன்னொரு விஷயம், உங்க அக்காவும் நீங்க இந்த பொண்ணு சண்டை போட்ட போது நீங்க சப்போர்ட் பண்ணலையா? இல்ல மேடம், அக்கா வந்து நாங்க லவ் மேரேஜ் 6 நாள் என்ன திட்டுவாங்க, யாரும் திட்டுவாங்க, சுத்தமாதான் என்ன திட்டத்தையும் செய்வாங்க. அவர் திட்டும் போது அவங்க வருவாங்க, அவங்க வீட்டுல எழுவாங்க. அப்பதான் நம்ம எதிர்பார்க்க கூடாது. கொஞ்ச நாள் திட்டுவாங்க, அது நம்ம கொஞ்ச நாள் போக அதுக்கப்புறம் அவங்க ரெட் ஆயிடுவாங்க. காமேஸ்வரி, இது பாரு, எல்லாத்துக்கும் அவசரப்படுற ஒண்ணு வந்து அவசரப்பட்டு வீட்டுல சொன்னது கேட்காம கல்யாணம் பண்ண, அடுத்தது ஒரு சின்ன சண்டைக்கெல்லாமா இப்படி பிரிஞ்சு போய் வருவீங்க? இல்ல மேம், அதுக்காக இப்போ ஒரு கடையை கூட்டு போனா கூட குடிதான் பெருசுன்னு கடையை விட்டுட்டு போயாச்சுமா அன்னைக்கு. அதனாலதான் சண்டை போட்டேன். இவங்களாவது எங்க வீட்டுக்கு போன் பண்ணாங்க. நான் எங்க வீட்டுல எதுவுமே சொல்ல மாட்டேன் மேம், நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோம் நம்ம போக கூடாதுன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் மேம், மறைச்சிடுவேன். இவங்களாம் போன் பண்ணி தான் எங்க அம்மாச்சி லைன்ல வச்சுக்கிட்டேவும் என் கழுத்தை பிடிக்க விட்டு நான் கத்திட்டேன் மேம். அந்த லைன்ல கேட்டுதான் மேம் எங்க அம்மாச்சி திரும்பி எனக்கு போன் பண்ணாங்க, என்னடி கத்துறான்னு. நீ இந்த அளவுக்கு வந்த பிறகு நான் சொல்லாம இருக்க மாட்டேன்னு நான் சொன்னேன் மேம், எல்லாத்தையும் நான் சொன்னேன் மேம். இவங்க ஆல்ரெடி அடிபட்டு இருக்காங்க. அடிபட்டு இருக்கும் போது அந்த புள்ள சின்ன புள்ள வேற, அப்ப அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும்ல. அதான் மேடம், அந்த பொண்ணுங்க முன்ன சாப்பிட உட்காந்துட்டு செகண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு, போன் தள்ளி விட்டேன். ஆனா அவங்க அம்மாச்சி நம்ம போன் கொடுத்து வரவே சொன்னீங்க, வாங்க இந்த பிள்ளை தேவையில்லாத பேசிட்டு என்ன வாங்க பாட்டு என்ன இப்படி பேசு. நான் தான் போன் பண்ண சொன்னேன், கேளுங்க அந்த பிள்ளை. காமேஸ்வரி, இன்னும் நீ கலாநிதியை லவ் பண்றியாமா? சொல்லுமா.
இல்ல அவங்க வேணாம் மேம், நான் படிக்கிறேன் மேம். ஏன் வேணாம் சொல்ற? திரும்ப திரும்ப நம்பி போய் இன்னொரு பிள்ளை ஏதாவது குழந்தை ஆயிடுச்சுன்னா அப்ப விட்டு போனா என்ன மேம் செய்ய முடியும்? எப்படிப்பா ஒரு பேச்சு பேசுறாங்க மேம். இந்த பொண்ணுக்கு எப்படிப்பா 3 அபார்ஷன் ஆச்சு? அது அந்த பிள்ளைக்கு ஏதோ உடம்புல என்னன்னு தெரியல மேம். 2-3 டைம் நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஏதோ வளர்த்துல கட்டியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா அவங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களான்னு ஒரு டவுட். சரி, உங்களுக்கு எத்தனை வருஷமா காமேஸ்வரியை தெரியும்? 4-5 வருஷமா தெரியும். சரி, அப்ப 18 வருஷம் வளர்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? மேம் இப்ப நான் என்ன மேம் அந்த பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டேன். இல்ல, இப்ப நீ என்ன பண்ண, விட்டுட்டு ஓடி இருக்கிறது பிரச்சனை கிடையாது. இப்ப உங்க வாழ்க்கை 2 பேரோட வாழ்க்கையுமே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சுல்ல. நீங்க ஸ்கூல்ல கூட கலாநிதி கலாநிதி இங்க வந்து அவளோட சாய்ஸ் தான்ப்பா. அவ தட் இஸ் குட், தட் இஸ் குட். காமேஸ்வரி, இப்ப எந்த முடிவும் எடுக்காது. எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் நல்ல பையனா தான் தெரியறான். அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காதே. ஏன்னா உங்க அக்கா, உங்க சித்தி வாழ்க்கையும் உங்க அம்மா வாழ்க்கையும் இப்படி ஆனதுனால நீ பயந்து போயிருக்க. அவங்க எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. குடும்ப வாழ்க்கைனா சண்டை வரும், இன்னொரு புது குடும்பத்துல போய் வாழும்போது அங்க சில பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் போக போக சரியாயிடும். கலாநிதி, உங்க சைட்ல இருந்து அவ பக்கத்துல ஏதாவது தொந்தரவு இருந்தா நாங்க லீகலா ஆக்ஷன் எடுப்போம். நிஜமாவே உங்க லவ் உண்மையானதுன்னா அவ படிச்சு முடிச்சுட்டு உங்ககிட்ட திரும்பி வருவா. அப்ப பொறுமையா இருங்க. சொல்லுங்க. அவ்வளவுதான், சூப்பர். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.